டாபிக் பார்த்துருக்குறோம். அறநெறியில் ஒழுக்கம், வேதத்தை அறியும் அறிவு. கடந்த வாரம் மத சடங்குகள் பார்த்தோம். இந்த வாரம் 14வது பக்கம் பிரசங்க வரம்ன்ற டாபிக். 14வது பக்கம் பிரசங்க வரம். பிரசங்க வரம். ஒருவருக்கு பிரசங்க வரம் இருப்பதினால் அவருடைய வாழ்க்கை ஆவிக்குரியது என்று சொல்ல இயலாது. இதே நேரத்தில் சிலருக்கு மேடை பயம் இருப்பதாலும் பிரசங்க வரம் இல்லாவிடனும் உண்மையாகவே ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்பவர்களாக இருக்கக்கூடும். அதற்கு மாறாக ஆவிக்குரிய கூட்டங்களில் திறமையாகவும் பொருத்தமாகவும் பேசும் சிலர் தங்களையும் பிறரையும் வஞ்சிக்கிறார்கள். இப்ப இதுல நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, யூஸ்வலாவே நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்துல மனிதன் கடவுளுக்குள்ளாக இருக்கிறான் அப்படின்றத நம்ம எதை வச்சு பார்க்கிறோம். அதுல நிறைய காரியங்களை பார்க்கிறோம். அதுல ரொம்ப சிறப்பா ஒரு போதகர் கடவுளுடைய ஊழியனுக்கு என்ற ஆதாரமே உண்டு. அந்த போதகனுடைய உபதேசமும் அந்த போதகனுடைய வெளிப்புற செயல்தான். நீ ஒரு சபை நல்ல சபை, இந்த போதகனுடைய வாழ்க்கையில கடவுள் செயல்படுறாருன்னா ரெண்டு ஆதாரம் தான். ஒண்ணு, அந்த சர்ச்சில் எவ்வளவு கூட்டம் போகுது. ரெண்டாவது, அவருடைய வார்த்தை எவ்வளவு மக்களை பாதிக்கும். இந்த ரெண்டு மட்டும்தான் ஒரு நல்ல சபைக்கு ஒரு நல்ல ஊழியக்காரர். வேலை அதுக்கு முரணா சொல்லும். அது எதுவுமே அது பார்த்தா இயேசு பின்னாடி லட்சக்கணக்கா போனாங்க. ஆனா உண்மையா யாரு போனாங்கன்னு நம்ம கடைசியில தான் பாருங்க. யாரு அப்ப ஒரு சபைக்கான அடையாளம் கூட்டமோ அங்க சொல்லப்படக்கூடிய சத்தியம் கூட இல்லை. ஏன்னா இங்க இந்த சவுலோ சரி யூதாஸோ சரி நல்ல போதகர்கள் கிடையாது. அவருடைய சத்தியம் போதிக்கிற இடத்துலதான் இருக்கிறார். நல்ல போதல இருந்து வெளிப்பட்டு எது சத்தியம் தெரிஞ்சுதான் வர்றார். இப்ப சவுலுடைய வாழ்க்கையை நல்லா பாத்தீங்கன்னா, கடவுள் தான் அவனை தெரிந்தெடுத்து அவனை ராஜாவா வைகின்றார். சாமுவேல் என்று சொல்லி அவனை அபிஷேகம் பண்ண அப்படின்னு அவன் அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய நாடுகள்ல வெற்றியை ஆண்டவர் சவுலுக்கு இருக்கார். மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இவன் அடையக்கூடிய வெற்றி அவன் வாழ்க்கையில கடவுள் செயல்படுறதுனால அவன் உண்மையாகவே கடவுள் விஷயம். அப்ப கடவுள் ஒரு மனிதனுக்கு வெற்றியை கொடுத்தாரு, கடவுள் ஒரு மனிதனுக்கு திறமையை கொடுத்தாரு, கடவுள் ஒரு மனிதனுக்கு புகழை கொடுத்தாரு, கடவுள் ஒரு மனிதனுக்கு ஆவிக்குரிய வரத்தையை கொடுத்தாரு. அதான் மத்தேயு 7:21-22 வரம் பெற்றவர். அதை பொய் சொன்னாலும் ஆண்டவர் சொல்லவே இல்லை. 9 நாமத்தினால பிசாசை துரத்தணும்னு சொல்லும்போது நீ பொய் சொல்றேன்னு சொல்றேன். 9 நாமத்தினால நாங்க அற்புத அடையாளங்களை பண்ணோம், இல்லப்பா நீ பொய் சொல்றேன்னு அவர் சொல்லல. தீர்க்க தரிசனம் சொல்லணும் போது அவர் பொய்யும் சொல்லவே இல்லை. அது எல்லாமே பண்ணாதான் சொல்லுங்க. அதாவது கடவுள் ஒரு மனிதனுக்கு அற்புத அடையாள வரத்தையும் கொடுக்கலாம், பிசாசை உரற்ற வரத்தையும் கொடுக்கலாம், தீர்க்க தரிசனம் சொல்ற வரத்தையும் கொடுக்கலாம். ஆனாலும் அந்த கடவுளால தேர்ந்தெடுக்கப்படாம விசுவாசத்துக்குரியவனா இல்லாம இருக்கலாம். நம்ம எப்படி ஒரு மனிதனை தேவ மனிதனா நம்ம பார்க்கிறோம், அதுக்கு சில வேத அடையாளம் சொல்லும். ஆனா வரங்களும் திறமைகளும் மட்டும் அடையாளம் கிடையாது. நம்ம கடவுளுக்கு பிரியம் இல்லாம இருக்கனால எவ்வளவு பேர் அவர் பின்னாடி போறாங்களா, அந்த சத்தியம் இல்லாம அவ்வளவு கூட்டம் போகுது. ஆண்டவர் இல்லாம அந்த ஊழியத்தை எவ்வளவு ஆசை வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வெளிப்பிரகாரமா சொல்றோம். இப்போ நம்ம என்ன பார்க்கிறோம், நம்ம திறமையை பார்க்கிறோம், அவருடைய செயல்பாடை பார்க்கிறோம். அவர் உண்மையாகவே தேவ மனிதனா இருப்பதற்கான தகுதியை திறமையும் ஞானத்தையும் வச்சு மட்டும் பயன்படுத்துறா. அதுல ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் யூதாஸ். யூதாஸ் ஏன் இந்த இடத்துல சொல்றாங்க, எல்லாரும் பாவிகள் தான், எல்லாரும் பலவீனங்கள் தான். யூதாஸ் ஏன் இங்க பாயிண்ட் அவுட் படி தனியா சொல்லப்படுறாங்க. வேதம் அவன் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் காட்டி கொடுத்தவன் தான் சொல்லு, அவனை துரோகம் தான் சொல்லு. யூதாஸோட பேதுரு பெரிய பாவமும் பண்ணான். இப்ப இங்க பாவம் பிரச்சனை கிடையாது, இவன் எவ்வளவு பாவம் பண்ணா இவளையுமே பாவம் பண்ணான்றது பிரச்சனை கிடையாது. இங்க யாரு உண்மையாக தேவனால் ரட்சிக்கப்பட்டு தேவனால பயன்படுத்தப்படுறாருன்றதான். அப்படி பார்க்கும் பொழுது அவர் காட்டி கொடுப்பேன்னு சொல்லும் பொழுது 12 பேர்ல ஒருத்தர் கூட யூதாஸ்ன்னு சந்தேகம் கூட படம். ஒரு திருவிருந்துல சொல்றப்ப கூட உங்கள இந்த குறிப்பை தோச்சு யார்கிட்ட கொடுக்கணும் அவன் தான் காட்டி கொடுப்பான்னு சொல்லி அதை தோச்சு இந்த பிரெட் அதுல முக்கி யூதாஸ் கையில தான் கொடுத்து அனுப்புறாரு. அப்படி கூட என்ன காட்டி கொடுப்பான்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு. ஏன்னா அவன் இயேசுக்கு நம்பகமானவனா. ஒரு நிறுவனத்துல ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது, பெரிய இடத்துல பணம் மேனேஜ்மெண்ட்டை ஒருத்தர் நம்ம கொடுக்குறோம்னு சொன்னா அவர் நம்ம அதிகமா நம்புறோம்.
நம்பிக்கைக்குரியவனை தான் பணத்தை கையாள சொன்னார். இயேசு அந்த 12 பேர்ல பேர்கிட்ட கூட கொடுக்கல, யூதாஸ்ட தான் பணத்தை கையாள சொன்னார். வரவு செலவு வழிக்கையில அவன் தான் பார்த்துட்டான், அவன் கையில தான் அந்த பொறுப்பு. அதனாலதான் இயேசுவோட நெருங்கி இருக்கிறதுனால யாருமே அவன் சந்தேகம் கூட இருக்கிறான். எல்லாரும் வீட்டை இறந்து வந்தவங்க அவனும் வீட்டை இறந்து வரான், எல்லாரும் வேலையை இறந்து வந்தாங்க அவனும் வேலையை இறந்து வரான், எல்லாரும் இயேசுவோட பத்னியா இருக்கும்போது அவனும் பத்னியா இருக்கான், எல்லாரும் பாடும்போது அவனும் பாடுறாங்க. ஆனா இது எல்லாமே இருந்தாலும் அவங்க இருதயம் இயேசுவோட இருக்கு. பிரச்சனையா அவனுடைய இருதயம் இயேசுவின் மீதான அவன் இல்லாம அவன் 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 போடக்கூடிய வேஷம் ஒரு நாள் கட்டாயம் வெளியரங்கமா வந்து வெளுத்துருச்சு. ஆனா அவன் உலகத்துக்கு தன்னை இயேசுக்கு தெரியவன. இது வாசிக்கும் பொழுது ஒரு கோயில்களுக்கு ஒரு எச்சரிக்கை, ஒரு கிறிஸ்தவ நமக்கு ஒரு எச்சரிக்கை. நம்ம வந்து ஒருபொழுதும் வேஷம் போடுகிறவளை கடவுளுக்கு நான் ஏன் கடவுளுடைய மனுஷன்னா சர்ச் இருக்கிறதுனாலயோ பிரசங்கம் வர இருக்கிறதுனாலயோ ஊழியர் இருக்கிறதுனாலயோ இல்லை, என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரா, அந்தரங்க வாழ்க்கையில் இருப்பதனுடைய வெளியரங்கமான செயல்கள் தான். அதுக்கு அடிப்படையான காரியங்கள் பின்னாடி பார்க்க போறோம். ரைட்? சொல்லுங்க. வாழ்க்கையில் ஒரு மண் கூட்டத்தின் சத்தமாகவும் விருப்பமாகவும் சொல்லுகிறான். அவனுடைய இளைஞன் கடவுளை வந்து அறிவித்திருக்கிறான். மரத்தை கூட்டமாக விளையாடலாம். அவன் இளைஞனும் ஆமா என்ன உற்சாகமா இருந்தாரு. இந்த காரியத்திலுமே முன்னாடி இருந்து செய்தாரு. அவருடைய பிரதானமானதான் வந்து முக்கியமா தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு நல்லா அப்படின்னா அவனை வந்து கூடிய நினைக்காம அவங்களுக்குள்ள இருக்கிற படமும் சொல்லுவாங்க, கத்தியில இருக்கிறதான் அவங்க இதயம் நிறைவுனால வாய்ப்பு, இதயம் நிறைவுனால்தான் தெரிஞ்சான் அதிகமா சேர்க்கிறான். அதனால அவங்க இதயத்துக்குள்ள பேதரு காதை வெட்டினான்றீங்க, நீங்க பேதரு காதை வெட்டி சரின்றீங்களா? பேதரு இயேசுவ முன்னாடி வந்து அறிக்கையிட்டான்றீங்க, இயேசு அந்த அறிக்கை சரின்னு சொல்றாரா? பேதுருவை குறிச்சு கடவுள் எதை அப்ரிசியேட் பண்ணாரு ஒண்ணு சொல்லுங்க. பேதுருவை அழைச்சிருக்கிறாரு, அவன் மறுதளிச்சது வர ஏதாச்சும் ஒண்ணு நல்லது பண்ணான்னு நீங்க சொல்லுங்க. நான் கேட்கறது அவன் எந்த இடத்துல உற்சாகமா கடவுளை அறிக்கை, நீ தேவனுடைய குமாரன் சொல்லும் பொழுது இதா வெளிப்படுத்தினா சொல்றாரு. இப்ப அதுலயுமே அவன் அதை சுயமா சொல்லல, அவனா யோசிச்சு சொல்லல, அவனா ஆர்வத்தோட சொல்லல, அவனுக்குள்ள இருந்து வரல, அந்த கடவுளுக்கு கொடுத்தனால வந்துச்சு. அதையுமே அவன் தான் பாவத்தால அந்த சத்தியத்தை கரப்படுத்துறான். அவனுக்கு புரியறதுக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு, திரும்ப அப்பால சாத்தானே சொல்றான். பேதுரு தண்ணியில நடக்கிறதுக்கு ஆசைப்பட்டான், சரியா? இருக்காரு ஒரு நிமிஷம். பேதுருவை அவர் அழைக்கிறார், பேதுருவை அழைச்சதுல இருந்து அவன் மறுதளிக்கிற வர அவன் கிட்ட ஒரு நல்லதும் கிடையாது. அவன் எடுத்த ஒவ்வொரு தீர்மானமும் இயேசுவுக்கு விரோதமா, அவன் பேசின ஒவ்வொரு பேச்சும் கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருக்கு. எல்லாரையும் போல இப்ப எந்த இடத்துல அவன் உற்சாகமா இருந்தான்? எங்கேயுமே இல்லை. அவன் உற்சாகமா இருக்கிற மாதிரி வெளியே காட்டிக்கணும். இயேசுவை நேசிக்கிறதுனாலதான் சிலுவைக்கு போகக்கூடாதுன்னு சொல்றான். அவனுடைய பாயிண்ட்ல என் கடவுள் வந்து மதிக்க கூடாது. நீங்க அந்த உற்சாகம் சொல்லுவீங்களா தவறுன்னு சொல்லுவீங்க? அவனுக்கு தெரியல, ஏதோ அது தவறுன்னு சொல்லுதான்றதா விஷயம். அவனுக்கு தவறுன்னு தெரியாம இருக்கலாம், அவன் மனது பாவம் தானே. நீங்க உற்சாகம் எப்படி சொல்றீங்க? இப்ப அவன் இயேசு காதை வெட்டினா, அன்பு நிமித்தமா வெட்டினா நீங்க மனசீகமா சொல்லலாம். இயேசு என்ன சொல்றாரு? இயேசுடைய பார்வையில பாவமா இல்லையா? அவன் சொன்ன அறிக்கை அவன் இயேசுக்காக இழந்தது, அவன் இயேசுக்காக வாழ்ந்தது. எந்த இடத்துல அவன் அவனுடைய உற்சாகம் அல்லது அவனுடைய உணர்வு இயேசுவோட உண்டு சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய இதுல சொல்லும்போது ரொம்ப கிடைக்கும். நானுமே மோசம்தான், ஒரு மோசமான ஒரு கடைசியில பின்னாடி நான் அவனுக்கு புரிஞ்சுக்கிறேன். பின்னாடி புரிஞ்சுக்கலாலும் அவனுடைய இயல்பான சுபாவம் ஒருபொழுது இயேசுக்கு கிடையாது. அதே மாதிரி இப்ப நீங்க சொல்றீங்க நான் உற்சாகமா ஜெபம் பண்றேன், நான் உற்சாகமா வேலை வாசிக்கிறேன்,
நான் உற்சாகம், அது நீங்க சொல்றீங்க. கடவுள் சொல்றாரா? இப்ப கடவுள் சொல்லாத நீங்க எப்படி சரி சொல்றாங்க? அடிக்கடி உற்சாகமா இருக்குல்ல, அனலா இருக்குல்ல. ஆமா, இப்ப நீங்க ஆதிக்க கையில அனலா இருக்கீங்களா? நீங்க உற்சாகமா பாடுறதும், உற்சாகமா பைபிள் வாசிக்கிறதும், உற்சாகமா பிரசங்கம் பண்றதும் ஆவிக்குரிய அனலா இருக்கிறீங்க நீங்க சொல்லக்கூடாது. யாரும் சொல்லணும்? கடவுள் சொல்லணும், இல்ல நாங்க சொல்லணும். நீங்க நீங்க சொல்லக்கூடாது. நீங்க எப்போ நான் உற்சாகமா இருக்கிறேன், நான் உற்சாகமா பாடுறேன், உற்சாகமா ஜெபிக்கிறேன் நீங்க சொன்னீங்க, அன்னைக்கு நீங்க தோத்துட்டீங்க. உங்களுக்கு உங்க சொந்த இருதயத்தினுடைய ஆபத்து தெரியும். ஏனே தன்னை நிக்கிறேன்னு சொல்றான், ஆனா அவன் அங்க விழுகுறான். இன்னொன்னு, நீங்க சொல்லக்கூடிய ஆவிக்குரிய உற்சாகம், ஆவிக்குரிய சந்தோஷம் ஆவியானவர் உங்களுக்கு தரும்போது அதை நீங்க வெளிப்பிரகமா டமரா அடிக்க மாட்டீங்க. இந்த கூட்டம் எல்லாம் பாருங்க, இந்த கூட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே தன்னை பக்தியா காட்டிக்கணும். ஆவியில ஜெபம் பண்ணேன், ஆவியில ஜெபம் பண்ணேன் முதல்ல வெளியே சொல்ல மாட்டேன். ஏன் சொல்லுவோம்? ஆவியில ஜெபம் பண்ண முதல்ல கடவுள் அவனை முட்டுப்படுத்தும். ஆவியில ஜெபம் பண்ண கடவுள் அவனை தாழ்வுப்படுத்தும். அந்த கண்ணை குறிச்சதே பேசணும். இது எல்லாமே நீங்களா பண்ணிக்கிட்டு ஆவியானோட கூட ஆவியானவர் எனக்கு அந்நிய பாஷை கொடுத்தாரு, ஆவியானவர் என்ன சொல்லலாம்னா, மனைவி என்ன கோபமா அடிக்க வந்தா நான் ஆவியில அடி வாங்கலன்னு சொல்லுவேன். அதுதான் செய்யறது. அல்லது எனக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு, நான் ஆவியில அதை சந்திச்சேன் அப்படி சொல்லுவேன். ஏன்னா உங்களை நீங்க ஆவிக்குள்ளான மனிதன் சொல்லும் பொழுது அவங்க உங்களை பத்தி பேசுறது ஒண்ணுமே, இயேசுவை பத்தி பேசுறது. இதனாலதான் இவங்க சொல்லக்கூடிய ஆவிக்குரிய சாட்சி, நீங்க ஆவிக்குரிய அனுபவம் வந்து அவங்கள பத்தி பேசுவாங்க. நான் ஆவிக்குள்ளானே, நான் பரமலோகத்துக்கு போனேன், ஏசு எனக்கு காத்து விட்டு வந்தாரு, நான் ஏசுவோட ஸ்விம்மிங் பூல குளிச்சேன். இங்க அதான் சொல்லுங்க. இருதயமோ கடவுளை விட்டு அறுந்து போயிருக்கலாம். பலமா ஜெயிக்கிறது யாராவது பார்த்துருக்கோம். குடும்பத்தில் சட்டமாக ஊக்கமாகவும் ஜெயிக்கிறது அந்த காலத்துக்கு தான் இவர் வேணும். அதுதான் இவரே என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நான் வந்து ஆவியில ஊக்கமா சந்தோஷமா நான் ஜெபிக்கிறேன், நான் ஆவியில ஊக்கமா பைபிள் வாசிக்கிறேன், நான் ஆவியில ஊக்கியமா கடவுளுக்காக வாழ்றேன். இவர் ஒரு மாயையை நினைக்கிறார். அதனால நான் இதெல்லாம் ஆவிக்குரிய இதுல சரியா செய்யறேன். அவன் சொல்றான், நான் ஆவிக்குரிய ரீதியில செய்கிற எதிலையுமே என்னை குறித்து மேன்மை பாராட்டுவது. அதாவது ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியான உண்மையாவே நிரம்பி இருந்தாருன்னு தேவான் பைபிள நீங்க பாருங்க, தேவான் ஆவியில நிரம்பி யூதர்கள் மத்தியில இயேசுவ சாட்சியா சொல்றான். ஆவியில நிரம்புறதுனால அவனை கல்லெடுத்து சொன்னான். பேதுரு ஆவியில நிரம்பி அந்த கூட்ட ஜனங்கள் நீங்கள் இயேசுவ சிலுவையில சொன்னீங்க அப்படின்னு. வேதத்துல ஆவியின் நிரம்பின்னு வரக்கூடிய எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவும் அவருடைய பாடுகளும் அவருடைய ரட்சிப்பு தான் மேன்மையா இருக்குது. ஆவியில் நிரம்பின்ற எந்த இடத்துலையும் மனிதனுக்கு எந்த வேலையும் இல்லை. சரிங்களா? சரி, அந்த பிரசங்க வரும் வெளிப்பிரகாரமான தாளந்து திறமை இது எதுவுமே அதான் கடைசி வசனம் சொல்றது, அப்போஸ்தலரை போல பிரசங்கம் பண்ணலாம், தேவதூதரை போல ஜெபிக்கலாம், ஆனா இருதயத்துல சாத்தான் குடிக்கொண்டே இருக்கு. ரைட்டுங்களா? இரண்டாவது பாவ உணர்ச்சி 15வது. பாவ உணர்ச்சி. பாவத்தை பற்றிய உள் உரைப்பு ஒருவன் பரிசுத்த வாழ்வை அடைந்து விட்டதற்கு சான்று அல்ல. ஒரு மெய்கிறிஸ்தவன் தன்னை பாவி என்று உணர்வான். தன் இருதயம் கேடுபாடு உள்ளது, தான் தேவ தண்டனைக்குரியவன் என்று உணராதவன் கிறிஸ்தவன் அல்ல. ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்ன சொல்றோம், ரட்சிக்கப்படலாம், நீ பாவத்தை உணரு, பாவத்தை அறிக்கையிடு, பாவத்தினுடைய ஆழத்தை உணரு. வேதம் என்ன சொல்லுதுன்னா, பாவத்தை ஒத்துக்குவான், பாவத்தை அறிக்கையிடுவான், பாவத்துக்கு தண்டனை இருக்குன்னு உணர்வான், பாவத்துக்காக அழுவான், அதெல்லாம் இருந்து கூட ஒரு நரகத்துக்கு போக முடியும். ஒரு இந்துக்கு தெரியாது, இந்து தன்னை பாவி ஒத்துக்குவான். புறஜாதி மக்கள் எல்லாருமே நான் அயோக்கியங்க, நான் குடியாரேன், நான் மோசமானவங்க, அம்மா என் வாழ்க்கை மோசமாதான் முடிய போய் எனக்கு தெரியும், சரி நான்லாம் பரலோகம் போக மாட்டேன், நரகத்துக்கு தான் போகவே தெரியும்னா சில பேர் தெரியும். அதெல்லாம்
உண்மையாகவே பாவத்தை உணர்றாரு அடுத்தது. பிரசங்கம் என்ன செய்யுதுன்னா, பிரசங்கம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்குது. அதே சமயத்துல அவிசுவாசிகள் அவனுடைய கேட்டை இன்னும் அதிகரிக்கப்படும். நிறைய பேர் பிரசங்கத்தை கேட்டு அழுகும். நிறைய பேர் பிரசங்கத்தை கேட்ட விருதைய உடையும். அவனுடைய பாவத்தை கடவுளை எக்ஸ்போஸ் பண்ணார். அது எல்லாருக்கும் பண்றாங்க. ஆனா அவிசுவாசி எக்ஸ்போஸ் பண்ணும் பொழுது அவன் தப்புன்னு ஒத்துக்குவான், தன்னை பாவின்னு ஒத்துக்குவான், நான் கடவுளுக்கு பகைவனா இருக்கேன்னு சொல்லுவான், என்கிட்ட நன்மையே இல்லைன்னா, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா இருக்கேன்னுவான். அதுக்காண்டி வேதனைப்படும். ஆமாங்க, என் வாழ்க்கை உண்மையாவே எனக்கு பிடிக்கல, அதுல இருந்து விடுதலை பெறணும்னு ஆசைப்படுறேன், இது என்னை அடுத்து சொல்லி அவன் வேதனைப்படுவான், எனக்கு தண்டனை இருக்குன்னு சொல்லுவான், செஞ்ச பாவத்தெல்லாம் மனம் விட்டு அறிக்கை. சரிங்களா? இது எல்லாருக்கும் தாழ்மை கூட அவனுக்கு தன்னை குற்றவாளின்னு சொல்லுவான். ஆனாலும் அவன் மீட்கப்பட முடியாதவன், ரட்சிக்கப்படாதவன். இவங்க பெரிய எக்ஸாம்பிள். மறுபடியும் இவங்க யூதாஸ்கே போகும். யூதாசு காத்துக்கு தப்புன்னு உணரணும், பேதுருவும் தப்புன்னு உணரணும். ரெண்டு பேருக்கு அதான் ஒரு பெரிய வித்தியாசம். யூதாசு அழுது அவன் 30 வெள்ளி காசை வாங்கினாலும் அதே வெள்ளி காசை திரும்ப தூக்கி வீசு, எனக்கு காசு தேவையில்லைன்னு சொல்லி ஆலயத்துல தூக்கி வீசு. அது மாத்திரம் என்ன சொல்றான், நான் குற்றமில்லாத ரத்தத்தை காத்து கொடுத்தேன், இயேசு பரிசுத்தா இருந்தான், அவருக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். மனம் கசந்து அழுதானே தைரியம் சொல்லுங்க. உங்களுடைய வேதனை என்னதான் அழுகிறான், நடந்துருந்தாங்க. பேதுருவ அழுகிறான், பேதுருவும் மறுதளிச்சதை கூப்பிட்டு துக்கப்படுறான். இது எங்க மனம் இருந்தாலும் நடக்குது. இங்க நடந்துச்சுன்னா ஏன் நடக்குது, இங்க நடக்குதுன்னா ஏன் நடக்குது? இதுலதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செயல். பாவத்தை தான் பார்வையில பார்த்தான், பாவம் தன்னுடைய செயல் இருக்குன்னு பார்த்தான், தன்னுடைய இருதய கேடுன்னு பார்த்தான். ஆனா அவன் கூட இருந்து அந்த பாவத்தை மன்னிப்பதற்கும் அந்த பாவத்தை சரி செய்வதற்குன்னா அவன் காட்டி கொடுக்குற வரைக்கும் ஏசு அவங்கிட்ட போக வேண்டியே இருக்கு. நான் உனக்கு ரட்சகரா இருக்கேன், உனக்கு நம்பிக்கை ரெடியா இருக்கேன். முத்தம் கூட சிநேகிதன் என்ன சொல்றான், துரோகி சொல்லவே. சிநேகிதரே முத்தத்தால காட்டுச்சுன்னா உங்களை மன்னிக்க நான் ரெடியா இருக்கிறேன், உன்னை ஏற்றுக்குள்ள ரெடியா இருக்கேன், நீ எப்ப வந்தாலும் நான் உன்னை நேசிக்க ரெடியா இருக்கேன், ஏற்றுக்கிட்டே இருக்கேன். ஆனா அவன் செஞ்ச பாவம் இயேசுவுக்கு விரோதமானது. இயேசுவை எவ்வளவு ஒரு பெரிய எக்கத்தை கொண்டு போய் இயேசுடைய பார்வையில இந்த பாவம் எவ்வளவு ஆழமானது, அவரை எவ்வளவு கரைப்படுத்துறது பார்க்கணும். அந்த பாவம் என்னை கரைப்படுத்துறது, என் மனசாட்சி குற்றப்படுறது, என் வாழ்க்கையை ஒண்ணுலாமாக்குது, இன்னும் எனக்கு ஒரு இக்கத்தை கொண்டு வருதுன்னா பார்த்தாங்க. இந்த பாவத்தை கடவுளோட வச்சதுனால நீங்க பேசுறத யோசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கதான் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில எப்படி பாவம் செயல்படுதுன்னு எல்லாரும் பெற்ற முறையில ஓடி போயிடும். ஆனா அவர் கைது பண்ணிட்டு போகும்போது பின்னாடியே போறான். அவனுக்குள்ள பாவம் இருக்குது, ஆனா ஏசு அவனால கூட முடியல. ஏசுக்கு என்ன நடக்குது, ஏசு என்ன செய்யான்னு பார்க்கல கண்டுட்டான். ஏசு அடிபடும் பொழுதும் ஏசு அவமானப்படும் பொழுது பேதுரு வருகிறான். இயேசுடைய சமூகத்தை விட்டு தன்னை பிரித்ததெல்லாம் அது பிரியப்படாது. அவன் எப்ப வெளியே வர்றான்னா அவருடைய ஆடைகளை களைந்து அவரை ரொம்ப கேவலமா நடக்கும்போது அரண்மனை விட்டு வெளியே வந்திருப்பார், தாங்க முடியாம வெளியே வந்திருப்பார். அப்படியும் போறாங்கதான். இயேசு அவருடைய உணர்வுகளை அவருடைய இருதயத்தையும் பார்த்து இவர் அடிபட்டு இருந்தாலும் அவரை ரசிப்பதற்காக அவரை நோக்கி பார்க்கிறார். இயேசு தன்னை பார்க்கிறது அது பார்க்க. இயேசு திரும்ப பார்த்து என்ன சொல்றாரு, ஏற்கனவே உனக்கு சொன்னேன், நீ என்னை மறுதளிச்சேன், நீ பிசாசுடைய கருத்துல விளக்குறவர்கள் பண்ணி உனக்கு ஜெபம் பண்றேன்னு சொன்னேன், இப்பவும் நான் அவனை ரசிக்கிறேன், இப்பவும் நான் அவனை நேசிக்கிறேன், இப்பவும் நான் அவனை காப்பாற்றுறேன், இப்ப நீ மனம் திரும்பாலும் உனக்கு வீட்டு வெளியே போய் அழுது மனக்கசந்து அழுகுறான், யூதாஸ்மாயிதான் அழுகுறான். எங்க ஒப்புரவாக நடைபெறுதுன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை. இப்ப யூதாசு தற்கொலையை தேர்ந்தெடுத்தான், பேதுரு தற்கொலையை தேர்ந்தெடுத்தான். ஏன்னா ஒரே ஒரு நம்பிக்கை, இவனுக்கு அவர் மன்னிப்பாரு, அவர் ஏற்றுக்குவாரு, அவர் விடுதலை கொடுப்பாருன்ற விசுவாசம். இவனுக்கு நான் எவ்வளவு தப்பு பண்ணாலும் அவர் மன்னிப்பாரு, அவர் காப்பாற்றுவார், அவர் நேசிப்பாரு, நான் யோசிப்பேன், அவர் நீதிமான்.
நான் நீதியா வாழ முடியாது, ஆனா அவர் என்னை ரட்சிப்பு அதை நம்பிக்கை. அதனால உயிர் தெரிந்த உடனே முதல் ஆளா உள்ள சொல்றீங்க இயேசுவை தேடி போறேன், இயேசுக்கு ஒப்புரவாக இயேசுக்கு சமாதானம். 2 பேரும் அயோக்கியம், 2 பேரும் கும்மா. ஆனா கடவுளுடைய மனம் திரும்புதல் இதுக்குள்ள எப்படி செயல்படுகிறது? ஒரு அவிசுவாசத்துக்குள்ள எல்லா உணர்வையும் அழுகையும் இருந்தாலும் அவனுக்கு இயேசுடைய அன்பை இறக்கத்தையும் அது காட்டுறது. ஆனா விசுவாசத்துக்குள்ள அது பாவமும் பலவீனமும் இருந்தாலும் அந்த அன்பின் தரத்துக்குள்ளாக எப்படி ஒப்புரவாக நம்முடைய பலவீனத்திலையும் பாடுகளும் இயேசு விடாம தேடி ஓடும். இதுதான் பேதலுக்கு இதுதான் அந்த உள்நுழைப்புகள் இதெல்லாம் இருந்தாலும் பேதர் அவருக்கு ஏற்படுகிற பாடுகள் நிமித்தமா மனம் கட்டினார். என்னால அவரோட சேர்ந்து இருக்க முடியலையே, அவருக்காக உயிரை கொடுத்தேன்னு சொன்னேன், அவருடைய பாடுகளை பங்கெடுக்க முடியலை என்றதான் அவனுக்கு அழுது மறுதளிச்சு இதை தாண்டி வந்த அழுது. ஆனா யூதாசை பொறுத்தளவு அவன் அவரை குறித்து எதையும் தன்னுடைய குற்ற மனசாட்சி என்ன சொல்லுது, சூழ்நிலை என்ன சொல்லுது, மக்கள் என்ன சொல்றாங்க, அதை பார்த்தனா எனக்கு விடுதலையே இல்லை, எனக்கு மன்னிப்பே இல்லை அப்படின்னு நமக்கு சுயநிதியை சார்ந்து கொடுக்குறாங்க. பின்ன அடுத்ததுல அது விளக்கப்பட்டது. குற்றவாளி கூண்டுல ஒருத்தர் குற்றம் நிரூபிக்கப்படுது, ஜட்ஜு அங்க இருக்கிறார். ஜட்ஜு முன்னாடி ஒரு குற்றவாளி குற்றத்தை ஒத்துக்கிறதும் தண்டனையை ஏற்றுக்கிறதும் அல்லது தன்னுடைய தவறுக்கான பரிகாரத்தை ஒப்புக் கொடுக்கிறதும் அவனுக்கு விடுதலை ஒன்று கொடுக்காது. நீதிபதி முன்னாடி ஒப்புரவாகும். அடுத்த பாராட்டு மன்னிக்க மாட்டான்னு ஏன் நினைச்சான்றதான் அப்படி. அவனால மன்னிக்க முடியும் நினைச்சான், அவன் மன்னிக்க முடிய மாட்டான்னு ஏன் நினைக்கிறான். அவன் தன்னைத்தானே சரிப்படுத்தக்குள்ளு நினைக்கிறான். நான் அந்த காட்டு கொடுத்தேன் இல்ல, நான் ஏதாச்சும் பரிகாரம் பண்ணி இப்ப அவனுக்கு குற்ற மனசாட்சி வந்துருக்கு, அவன் காட்டு கொடுத்துட்டான், இப்ப யார்கிட்ட ஒப்புரவாக எங்க போயிருந்தது. அவன் ஏசுக்கு போகாம ஆவணத்துக்கு எடுத்து போக போனான். பாவத்துக்கு போய் அவன் காசு கொடுத்துட்டு இந்த காசை தூக்கி எடுத்துட்டா சரியாயின்னு நினைக்கிறேன். 30 காசுக்காக நம்ம காசு கொடுத்தோம், இப்ப இதை தூக்கி இழந்துட்டோம்னா குற்றம் சரியாகும் நினைக்கிறேன். தவறான அணுகுங்க, என்னால என்னை சரிப்படுத்திக் கொள்ள முடியும், ஏன் நீதியை கடவுள் அங்கீகரிப்பான்னு நினைக்கிறேன். அதோடைய விளைவுதான் அதான் கோபத்திற்கும் நரக தண்டனைக்கும் அஞ்சுவதனால் மனுஷ வாழ்க்கை ஏற்படுவதில்லை. பவுல் பேசாதபடியும் இனி வரும் நியாயத்தீர்ப்பை குறித்து சொன்ன பொழுது அவன் பயந்தான். அப்போஸ்தலர் 24:25. நியாயத்தீர்ப்பு நாளில் உலகத்தார் யாவரும் ஆண்டவர் முன் தங்களை குற்றவாளிகள் என்று உணர்வார்கள், நித்திய ஆக்கினையும் அடைவார்கள். அத்தண்டனை நியாயம் என்றும் ஒத்துக்கொள்வார்கள், ஏனென்றால் அவர்களுடைய பாவம் அவர்களுக்கு தெரியும். என்ன சொல்றதுன்னா, சில பேருக்கு பாவத்தை குறித்து பேசும்போது பயம். அங்க ஃபேலிக்ஸ்க்காக தான் நடக்குது. அப்போ 24 ஃபேலிக்ஸ் ஒரு பெரிய தேசாதிபதி, அவனுடைய மனைவி ஒரு பூதஸ்தி. அதனால அவனுக்கு வேடம் தெரியுது, தீர்க்க தரிசனம் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறான். பவுல் அவனை கூப்பிட்டு பேசுறான். ஃபேலிக்ஸ் பவுலை கூப்பிட்டு பேசும்பொழுது பவுல் நியாய பிரமாணத்தையும் ராஜாவா எப்படி இருக்கணும், நீதி எப்படி சொல்றான், எது நீதி எப்படி சொல்றான், இச்சை அடக்கமா எப்படி வாழணுன்றான், எது கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கைன்னு சொல்லும்போது அவனுக்கு குற்ற உணர்வு ஏற்படுது. ஏன்னா ராஜாவா நிறைய பொய் சொல்லியிருக்கிறான், நிறைய கொலை பண்ணியிருக்கிறான், பாவத்தினுடைய ஆபத்தை உணரும் பொழுது பயம் ஏற்பட்ட உடனே அது மனம் திரும்பலை கொண்டு வர, நீ இன்னொரு முறை வா, இன்னொரு முறை நீ பேசுறதை கேட்குறேன்னு சொல்லி பயம் அடைஞ்சு நான் அனுப்புவேன். அதே மாதிரி ஏரோது யோவான் சாரை கூப்பிட்டு வச்சு ஆலோசனை கேட்கணும். யோவான் சாரனுடைய நல்ல ஆலோசனை தான் அவனுக்கு புரிஞ்சது. அதே மாதிரி யோவான் சாரன் பாவத்தை குறித்து சொல்லும் போதுதான் ஏரோது பயம் அடையாது. ஆனாலும் அது மனம் திரும்புதலுக்கு நேரா கொண்டு போறோம். நிறைய நேரம் சபைக்கு வரும்பொழுது மக்கள் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில செய்யப்பா இதுல பாவத்தை குறித்த பயம் ஏற்படனாலே சபை வரும். அதனுடைய குற்ற மனசாட்சி என்ன ஆகுதுன்னா, ஆலயத்துக்கு போய் சத்தியத்தை கேட்டுட்டு திருவிருந்து எடுத்துட்டு நம்ம சரியா இருக்கிறோம், நான் தன்னைத்தானே தூர்காஞ்சிட்டு அவனுடைய பாவத்துக்கான பரிகாரத்தை ஆவிக்குரிய கடமைகள் மூலமாக ஈக்குவல் பண்ணிக்கலாம்.
அதனால அவனுக்கு என்ன இருக்குன்னா, அவனுக்குள்ளாக ஏற்படக்கூடிய கடவுளுடைய தண்டனையை குறித்த பயம் அவனை கடவுள்கிட்ட போய் தேடுறதுக்காக நடக்கும். நரகத்தை குறிச்ச பய உணர்வு மக்கள் கடவுளை தேடுறதுக்கு நடக்கும். அதுவும் மனம் திரும்புவது கிடையாது. இல்லைங்களா? அப்ப அதான் அதை சொல்றது. மத்திய 22:12 ஆண்டவர் அந்த கல்யாண வஸ்திரம் சொல்றார். குமாரனுடைய கல்யாணத்துக்கு தேசத்துல எல்லாரையும் வரவழைக்கிறார். எல்லாரும் வர்றாங்க. ஈழ கலாச்சாரத்துல கல்யாணத்து ராஜா கிட்ட கல்யாணத்துல வரும்போது ராஜ அரண்மனைக்குரிய ஆடைகள் உடுத்தணும். அப்ப ராஜா அந்த ஆடையை எல்லாரும் கொடுக்குறான். குமாரனை கனப்படுத்துற எல்லாரும் கல்யாண வஸ்திரத்தோட வரணும். அதுல ஒருத்தன் கல்யாணத்துக்கு வர ஆசைப்படுறான், குமாரனை கனப்படுத்தணும்னு ஆசைப்படுறான். ஆனா கல்யாண வஸ்திரத்தை அணியாம உள்ள வந்தாங்க. கல்யாண வஸ்திரத்தை அணியாம வரும் ஏன்னு பாக்குறான், எல்லாரையும் போல அங்க இருக்க விரும்புது. தன்னை வித்தியாசமா காட்ட பாக்குறான். கல்யாணத்துல இளவரசன் தான் கனமும் மகிமையை பெற்றாங்க, மற்ற எல்லாரும் இருக்கு. ஆனா அவன் இளவரசனுடைய மகிமையை எடுத்து பாக்குறான். எனக்கு இந்த கல்யாண வஸ்திரம் தேவையில்லை, சீக்கிரட்டா வர்றான். அந்த எஜமான அவங்ககிட்ட கல்யாண வஸ்திரம் இல்லைன்றதை பார்த்து கேள்வி கேட்கிறான். எங்க வந்துட்டாங்க? கல்யாண வஸ்திரம் இயேசுடைய நீதி தான். இயேசு சிலுவையில சம்பாதிச்ச நீதியை நம்பி விசுவாசிக்கிறான். அவனால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அவனை அழுகை பொறுத்தடிக்கும் இடத்துல போட சொன்னான். அப்ப அறிவு இருக்கலாம், அவனுக்கு அறிவு இருக்குது, அவனுக்கு மீட்கப்படக்கூடிய ஆசை இருக்குது, பாவத்தை அறிக்கையிடுவான். சவுல் சொல்றான், நான் சாமுவேல் முன்னாடி நான் புத்தியீனமா பாவம் செஞ்சேன்னு சொல்லுவான். அதோட மனம் திரும்புதலுக்கு நேரம் கொண்டு போய் சில நேரம் என்னன்னா, மனம் திரும்புதல் என்பது பாவத்தை குறிச்ச பயம், பாவத்தை குறிச்ச துக்கம், பாவத்தை குறிச்ச அறிக்கை இதோட முடிஞ்சுட்டு பாவத்தை நேசிக்கக்கூடிய இருதயமா உண்டு. பாவத்தை கசப்பா வெறுப்பா நிறுத்தணுன்ற ஆசை ஒரு அவிசுவாசிக்கு வரவே வர. எப்போ கடவுள் மன்னிச்சுக்குவாருன்றது, எப்படி பாவத்தினாலும் கடவுள் மன்னிச்சுக்குவாருன்ற சிந்தை பாவத்தை தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கு தன்னுடைய இருதயத்தை கடவுள். விசுவாசி வெளியரங்கமான சில பாவத்தை லாங் டேர்மாலாம் நினைச்சிருக்க முடியாது. அவன் நீண்ட தூரமா கிறிஸ்துவ சாட்சியை கருதக்கூடிய பாவத்தை நினைச்சிருக்கிறான்னு சொன்னாவே அவன் ரட்சிக்கப்படவே இல்லை. அவனுக்குள்ள மனம் திரும்புதலும் பாவம் தெரிஞ்சு அது கண்டிக்கப்பட்டு எச்சரிக்கப்பட்டு அவன் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு உண்மையாக அதெல்லாம் அந்த விருப்பங்கள் இல்லாம இருக்கணும். அந்தரங்க பாவத்துல அதை தொடர்ந்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்கான்னு சொல்லு. அவனுக்கு உள் உரைப்பு ஏற்பட்டு அவனுடைய பாவத்தை அவன் மட்டுப்படுத்தி வைக்கலாம். அவனுக்கு குற்ற உணர்ச்சி இருக்கலாம். இதெல்லாம் மாத்திரம் அவன் என்ன செஞ்சாருன்னா அவனை ரட்சிப்பிக்கிறதுனா ஒரு பொழுதும் நடக்காது. எல்லா இருந்தும் அந்த இருதயம் ஆவியானவரால் புதுப்பிக்கப்படாமல், ஆவியானவரால் புதுப்பிக்கப்பட்ட இருதயம் பாவத்தோட ஃபைட் பண்ணி பாவத்தை மேற்கொள்ளும், பாவத்தை ஜெயிக்கும், பாவத்தை தன்னுடைய சுபாவத்துக்கு எதுவா மாற்றத்தை அது கொண்டு வரும். இது இல்லாம வெறுமனே வாயில அறிக்கையிடுகிறனால, உணர்ச்சிப்படுகிறனால, துக்கப்படுகிறனால, கண்ணீர் விடுகிறனால மனம் விடுகிறதுனால அடையாளம். இப்படிதான் நம்ம பார்க்கும்போதுதான் நம்ம சபையில யாருக்குமே இவங்க விசுவாசின்னு கேரண்டி கொடுக்குறது. ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது நீங்க விசுவாசி முழுமையா நான் அருமை ஞானஸ்தானம் கொடுக்குறேன். நீங்க உங்க வாயால் அறிக்கையிட்ட, நீங்க உங்களை பாவி விட்டுக்கிட்டு நீங்க ஏசு ரட்சகரை நீங்க அறிக்கையிட்டனால உங்களுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்க என்ன சொல்லுங்க. நாங்க யாருக்கும் சீட் எழுதி இந்த சபையில ஞானஸ்தானம் பெற்றவங்க எல்லாரும் 100% பரலோகம் போவோம் நம்ம சொல்றது. போதகனே போவான் நம்ம சொல்றோம். அப்போ நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, அங்கமாயிட்டேன் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் லாங் டேர்மா சத்தியத்தில் இருக்கிறேன், எனக்கு பரலோகம் யாரு பிரசங்கம் பண்ணி அற்புதம் பண்ணி கரங்களை சொல்லி குடும்பத்தை அளந்து உயிரையே சுத்தரிக்க கொடுத்தாலும் அவனுக்கே அதை ரட்சிக்கலன்ற நம்மலாம் அதை எந்த நிலையில இருக்கிறது ஆரம்பிச்சாங்க. அப்போ இது நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை. உண்மையாகவே நான் பாவத்தை உணர்றேன்னா, வெறுமனே அதை குறித்து பயப்படுறேன்னா, சுத்த மனசாட்சியோடு போராடுறேன்னா, இந்த ரியலாவே அதை செய்யாம கடவுள் விரும்பக்கூடிய பரிசுத்தத்தை நோக்கி ஓட ஆசைப்படுறேன், என்னை சரி செய்து கொள்றேனா அப்படின்றதான். தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம ஈவினிங் தான் பார்க்க போறோம். ஈவினிங் வந்து டீட்டெயில்டா வேதம் எப்படி எப்படிலாம் பாவத்தை சொல்லுதுன்றதை பார்க்க போறோம்.
மூல பாவம்ன்றதை நீ சாயந்தரம் 4:30 மணிக்கு பார்க்க போறோம். இருந்து பங்கெடுங்க கற்றுக்கலாம்.